டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கதை. வாழ்க்கை மாறலாம். அதாவது ராஜா ஐயர் அவன் ஒரு கடை வச்சுருக்கான். என்ன கடைன்னா, ரோட்டில் மல்லாட்டை வறுத்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான். இந்த ரோடு கடை வச்சுக்கிட்டு அவனுடைய வாழ்க்கை நடந்துகிட்ருக்குது. ஏதோ வருமானம் வருது, சாப்பாட்டுக்கு போதும். அவனும் அவன் மாமாவும் தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் அவன் பக்கத்தில் ஒரு குருவிக்கார பொண்ணு, அவள் இவனை கூட பேசிகிட்டு இருப்பாள். பேசிகிட்டு இருக்கும்பொழுது, எனக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். மறுநாள் பார்த்தா இந்த ஜேசிபி வச்சு அவனுடைய கடையை, அதாவது இந்த ரோட்டு கடையை ஜேசிபியால் உடச்சிட்டான். உடச்சி சுக்காக அடித்து தூக்கின்னு போயிட்டானுங்க லாரியில் வச்சு. இப்போ அவனுடைய வாழ்க்கை ஆதாரம் அழிஞ்சு போச்சு. இப்போ அவன் என்ன செய்கிறான், வேறு வழி இல்லாமல் மறுநாள் அவளை போய் பார்க்குறான். என்னம்மா ஆச்சு? என்ன கடையை இடிச்சிட்டானுங்கம்மா அப்படின்னு ஒன்று. நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தந்தீங்கன்னா நான் உன்னை உதவி செய்கிறேன் அப்படின்றா. நீ என்ன சத்தியம் கேட்குறியோ செய், ஏன்னா எனக்கும் என் அம்மாவுக்கும் சாப்பாட்டுக்கே வழி வேணும் அப்படின்னு. நீ நான் ஒரு சத்தியம் சொல்கிறேன். அந்த சத்தியம் நாளை காலையில் 6 மணிக்கு கோவிலுக்கு வந்துரு. உன்னுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஆதார் கார்டு கட்டணும். ஆதார் கார்டு கொடுக்குறான். எடுத்துகிட்டு போயிட்டு அவள் போயிடுறான். இவனுக்கு ஒன்றுமே புரியாமல் மறுநாள் காலையில் 6:01 வந்தீங்கன்னா கூட உனக்கு கிடைக்காது அப்படின்றான். ஐயோ, நான் 6:50 கூட 5 மணிக்கே கூட வந்துடுவேன், 5:30 மணிக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அறக்க பறக்க அடிச்சுட்டு எப்படா ஏந்து போனோன்னு தெரியாமல் ஓடுறான். ஓடி 5:45 அளவுக்கு போய் நிற்கிறான். 6 மணிக்கு வாங்க அந்த கோவில் ஐயர் சொல்கிறாரு, வாங்க நீ அந்த வேஷ்டி இருக்கு பாருங்கள், அதை கட்டிக்கோங்கன்றான். பட்டு வேட்டியும் பட்டு துண்டும் அவனுக்கு கொடுக்கப்படுது. ஏன் இது பட்டு வேட்டியும் பட்டு துண்டும் கொடுக்குறாங்கன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே அவங்க அம்மாவும் வராங்க. அம்மா, உங்களுக்கு இந்த ஐயர் கட்டுற அந்த ஐயங்காரம்மா அவங்களுக்கு அந்த பச்சை அந்த புடவைலாம் கட்ட தெரியாது, அதனால் அவங்க கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அந்த புடவை கட்டி விட்றீங்களா அப்படின்னு. சரி, நான் கட்டி விட்றேன்னு அவங்க அம்மா புடவை கட்டி விட்றாங்க. புடவை கட்டி விட்டுட்டு அவங்களுக்கும் தெரியாது யாருக்கு கல்யாணம்னு. அந்த கல்யாணம் தெரிஞ்சு யாருன்னே தெரியாமல் புடவை கட்டி வாமா அப்படின்னு. அம்மா, நான் விடும், அதனால் நான் இந்த கல்யாணத்துக்கு நான் சேர முடியாதும்மா, தப்பாக நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் தள்ளி இருந்தே பார்த்துக்கிறேன், கல்யாணம் முடிஞ்ச உடனே வாங்க அப்படின்னா. அம்மா பிள்ளைக்கு தெரியாது, பிள்ளை அம்மாவுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தாலியை எடுத்துன்னு கொடுங்க அப்படின்ற. யாருக்கு தாலி என்ன ஏதுன்னு புரியல. இதோ வந்திருக்கா பாருங்கள், இவ்வளோ தான் தாலி கட்டணும் அப்படின்னு ஒன்று. அந்த குறத்திக்கு இவன் தாலி கட்டுறான். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாதுன்னு ஒன்று. உடனே தாலியை கட்டிட்டு, என்னம்மா நீ திடீர்னு இப்படி சொல்கிறியம்மா, என்ன தாலி கட்டிட்டேனே, நீ யாருன்னு எனக்கு தெரியலைனாக்கா. நீ யாருன்னு தெரியலையா? நான் அவங்க பக்கத்தில் அந்த லட்சுமி அந்த குறத்தி தாங்க நான். ஐயோ, அவள்கிட்ட அப்போ குறத்தியாச்சே, இவளுக்கு கல்யாணம் பண்ணிச்சிட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேதனைப்படுறா. அப்போ அவன் சொல்கிறான், ஐயோ, என் பொண்ணைய நீ பிரிச்சிருவியாம்மா அப்படின்னு கேட்குறா. ஏம்மா, நாங்கள்லாம் உங்களை மாதிரி இல்லை, நாங்கள்லாம் கூடி வாழக்கூடிய ஜனங்கள். சண்டை போட்டுப்போம், அடிச்சுப்போம், என்ன வேணாலும் செஞ்சுப்போம். ஆனால் உணவுன்னு வரும்போது, சொந்தம்னு வரும்போது நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்து தான் சாப்பிடுவோம், ஒன்றா இருந்து தான் படுப்போம், ஒன்றா இருந்து தான் எல்லாமே செய்வோம். எங்களுடைய வாழ்க்கை கூட்டு குடும்பம். நாங்கள் கூட்டு குடும்பம்னு கூடக்கூடாது, கூட்டு வாழ்க்கை. நாங்கள் எத்தனை பேர் இருக்கோன்னு எங்களுக்கே தெரியாது. வரவங்களும் இருப்பாங்க, போகிறவங்களும் இருப்பாங்க, நாங்கள் இருக்கிறவங்களும் இருப்போம். இப்படிப்பட்ட எங்களுக்கு உங்களை மாதிரி பிரித்து வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தெரியாதும்மா, அதனால் நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்கிறா. கேட்டவுடனே உங்களுக்கு சந்தோஷமாகிடுது. தான் பிள்ளை தன்னை விட்டு பிரிஞ்சிடுவானான்ற பயம் போயிடுச்சு. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுட்டு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொன்னால்,
அதே நான் தரேன்னு சொன்னீங்க. எப்படி? எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க. எங்கள் ஜாதியில் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் யார் யார் எவ்வளோ பணம் இருக்கோ அவங்க அத்தனை பேரும் கொடுத்துருவாங்க. எவ்வளோ இருக்குது? ₹1 இருக்குதோ, ₹1000 இருக்குதோ, ₹1,00,000 இருக்குதோ, அதை பற்றி அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. திருப்பி கொடுப்பாங்க. கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, இல்லைனாலும் அதை பற்றி கேட்டுக்க மாட்டாங்க. அதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களோட ஈடு கொடுக்க முடியாது. அவனே வேறு வழி இல்லாமல் அவளையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு வருகிறார்கள். அவன் என்னம்மா செய்கிறது? தொழிலுக்கு வழியே இல்லையா? தொழிலுக்கு இந்த வண்டி வாங்கி வச்சுருக்கிறேன், மோட்டர் சைக்கிள், அதில் பின்னாடி கேஸ் ஸ்டவ்வு, இந்த மணல், மல்லாட்டை எல்லாமே வாங்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் போட்டு வறுத்து நீங்கள் உங்கள் தொழிலை செய்யுங்க, அதில் வர வருமானத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, புரியாத இந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. புரியுதுங்களா? புரிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கையை விட புரியாத இந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கைன்னு அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. தேங்க்யூ. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.